ஆதவனின் அகல்விளக்கு அகத்துறையில் தேடி வருவோர்க்கும் திரையுலகில் நாடி வருவோர்க்கும் அகத்தால் முகம் கண்டு கலியுகத்தில் பசி தீர்த்த உழவன் மகன் ஏழை ஜாதி கூலிக்காரன் என்ற எண்ணமில்லா உள்ளத்திலும் நல்ல உள்ளம் சிறையில் பூத்த சின்னமலர் அல்ல ஏழை எளியோரின் மனச்சிறையில் பூத்த வண்ணமலர் தமிழை நேசித்த வல்லரசு தமிழையும் தமிழனையும் நேசித்த வாஞ்சிநாதன் பிறமொழி பேசா தர்மன் பிழையென்று தெரிந்தால் நரசிம்மன் ராஜ்யத்தின் ராஜதுரை தென்மதுரை கள்ளழகர் ராஜநடை போட்டு வந்தால் கண்ணுபட போகுதையா கண்ணுபட்டு போனதனால் கருப்பு நிலா மறைந்ததென்ன ஆழ்ந்த உறக்கனையும் கொண்டதனால் தூரத்தில் இடிமுழக்கம் உன் தர்ம சக்கரம் வெல்லும் வரை வான்மேகம் சூழ முரசொலிக்கும் பூந்தோட்ட காவலரே காவிய தலைவரே கருமேடு கருவாயா மீண்டும் இம்மண்ணுலகம் ஆள வருவாயா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா ஓங்குக புகழ் வளர்க அவரது வையகம் வாழ்க கேப்டன். என்னங்கய்யா பூர்த்தி செய்வாங்க, அந்நியார் பூர்த்தி செய்வாங்க, நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அவங்க அந்த வருத்தம் இருக்குது, கேப்டனை மறைஞ்சு எங்களுக்கு வருத்தம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை அரசியலில் அந்நியார் அதை நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை இருக்குது, முழு நம்பிக்கை இருக்குது. அடுத்து என்னென்னா கேப்டனை இந்த மெரினா பீச்சில் அவங்க எங்கே அடக்கம் பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. எல்லா தலைவருக்கும் மெரினா பீச்சில் இடம் ஒதுக்குனாங்க. கேப்டன் அங்கே அடக்கம் பண்ணால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான். எங்களை இல்லை எங்களுக்கு அவங்க சொன்னாலும் எங்களுக்கு ஒரு அவரோட நடந்துக்கிட்ட விதம் விருப்பங்கள் எங்களுக்கு. எங்கள் அண்ணன் மாதிரி எல்லோரும் பார்ப்போம் சார். எங்கள் அண்ணன் சார் அவர் என்ன தாங்க முடியல சார். நேரத்தில் இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எங்கள் அண்ணனுக்கு மேலே பிடிக்கும் சார். இன்னொரு அண்ணன் அவர் மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு பார்க்க முடியாது நினச்சேன் சார். நேரத்தில் இருந்து இன்னைக்கு பார்த்துட்டேன். பார்த்துட்டேங்க சார். குறையா இருக்குங்க சார். அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்குங்க சார். எங்கள் அண்ணனோட எங்கள் அண்ணன் மாதிரியே அவருன்னு பார்ப்பேங்க சார். எங்கள் அண்ணன் மாதிரியே அவரு. தேங்க்ஸ் சார். எங்கள் சொந்த ஊர் மணப்பாறைங்க சார். இங்கே மதுரையில் இருக்கோங்க சார். இப்போ கேப்டனா நான் அவருடைய ரசிகன். அவர் ரொம்ப நீண்ட ஆயுளுடன் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு வார்த்தைக்கே வரல. நாங்கள் அவருடைய ரசிகன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த லைனில் போயிட்டுருக்கும்போது எல்லாம் போயிட்டுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 to 60 போலீஸ் பார்த்துருப்பேன். நான் கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேப்டனுடைய இது பார்த்தீங்களான்னு கேட்டேன். அவங்க யாருமே இதுவரை பார்க்கல. அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக மேலதிகாரிகள் மட்டும் பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தயவுசெய்து இந்த என்னென்னா ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஏன்னா கேப்டன் நடித்த நிறைய படத்தில் போலீஸ் அதிகாரி நடிச்சிருக்காரு. அவங்களுக்கு எல்லாமே ஆதங்கமாக இருக்காங்க. அப்புறம் ஆக்சுவலாக இங்கேருந்து போயிட்டு அப்படி சுற்றிட்டு அப்படி இதுக்கோசம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் அடிப்படையிலேருந்து இந்த கான்ஸ்டபிள்லேருந்து எல்லாத்தையும் பார்க்க வச்சு அவர் தூக்கிட்டு போங்க. அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக கூட ஆகட்டும். ஆனால் அவர் எதுக்கு ஏன்னா நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் போலீஸ்க்காக நடிச்சிருக்கேன், நான் எல்லாம் அப்படின்னு. அவருக்கு போலீஸ்லாம் நடித்து போலீஸ்னால் எப்படி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துருக்காரு. அதை தயவு செஞ்சு நான் யாராக தான் சொல்கிறேன், மேலதிகாரிலேருந்து கீழே யாருமே இனிமேல் நான் பார்க்கல தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் போகும்போது 1 மணிக்கு எடுக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கூட்டம் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 1 மணிலேருந்து 1:30 மணி வச்சிங்க, அந்த அரை மணி நேரத்துக்கு போலீஸ் பார்க்க விடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மாநகர காவல் எல்லாமே போலீஸ் பேஸ் பண்ணி தான் நடிச்சிருக்காரு. போலீஸ் இப்படி இருக்கணும், போலீஸ் எப்படி இருக்கணும் பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு, ஏன்னா அதிகாரிகிட்ட அவங்க கேட்குறதுக்கு எங்கள் மூலிமா கூட சொல்லியிருக்கலாம். தயவு செஞ்சு மேலதிகாரிகள் பண்ணி அவங்கள பார்க்க விடுங்க, பார்த்து பண்ணுங்கள். ஆனால் இது அவங்க மனசார அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்க அதிகாரி பற்றி பண்ணிங்க, அவ்வளோதான். எங்களுக்கு என்னன்னா, நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்கள் கேப்டனை கடல் கரையில் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எதுக்கு அதை சொல்கிறோன்னா, எங்கள் தான தலைவன் அவருக்கு நல்லா தெரியும். அவரை பற்றி, எங்கள் கேப்டனை பற்றி ஸ்டாலினுக்கு தெரியும். அவர் மன்னிச்சு வச்சா எங்கள் கேப்டனை கடல் கரையில் வைக்கலாம்.
அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அவர் வந்து நினச்சா நடக்கும், அதை வந்து எங்களுக்கு செய்து கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நான் பெங்களூர்லேருந்து வரேன். உண்மையாக சொல்லணும்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவன், நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள தலைவன். அவரை வந்து ரொம்ப இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபடுவாங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. சிறந்த தலைவன் அவர். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இன்னும் இருப்பாருன்னுட்டு எத்தனையோ முறை நாங்கள் வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப முறை ஆசைப்பட்டோம். ஆனால் கடைசியில் அவர் இங்கே இப்படி வந்து பார்க்கணுன்னு நாங்கள் ஒரு பொழுதும் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப ஆசை. இந்த விஜயகாந்த் சார்னால் அவ்வளோ உள்ள ஒரு ஆசை. எங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை அவர் மேலே. ஆனால் இன்றைக்கி நாங்கள் பெங்களூர்லேருந்து வரேன், பார்த்துட்டேன், மனசு சமாதானம் ஆச்சு. அதனால் நைட்டே நான் கிளம்பி வந்துட்டு கலந்துச்சு. எவ்வளோ ஜனம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு வந்துட்டேன். நான் ரொம்ப திருப்தியாக இருக்குது. அவர் பார்த்தது ஒரு சமாதானம். இல்லைனா அது நான் சாவர மட்டும் எனக்கு அப்படியே இருக்கும். எனக்கு அது நடா பார்க்கலையேன்றது. ரொம்ப நன்றிண்ணா. நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து வர்றோம், திருமுருகல் ஒன்றியத்திலேருந்து. தான தலைவர் தன்மான சிங்கம் பொன்மன செம்மல் புரட்சியை வெந்திட்ட புரட்சி நாயகர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பேரியக்க நிறுவன தலைவர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், சிறப்பாக இந்த தமிழக மண்ணிலே மக்கள் மத்தியிலே நல்ல பேரை வாங்கிய ஒரே ஒப்பற்ற மாமனிதர், அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் படைத்தவர், எதையும் துணிவோடு பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அம்மா இருக்கும்போதும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஆட்சியில் அரசியலுக்கு வந்தவர், அதிரடிக்கு சொந்தக்காரர். செய்தித்தாள் கேப்டன் புரட்சி கலைஞரனுடைய புகைப்படம் போட்டு அச்சடிக்கப்பட்டு காலையில் அந்த பேப்பரில் அந்த நியூஸ் வந்தால் செய்தித்தாள்கள் அவ்வளவு பரபரப்பாக இருக்கும். காலையில் அந்த மாரி ஒரு அதிரடிக்கு சொந்தக்காரரை இழந்து வாடும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னை போன்று லட்ச தொண்டர்கள் இதயத்தில் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு மாமனிதரை இழந்து வாடுவதில் எங்களுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. மிகுந்த மன ஓதனோடும் கனத்த இதயத்தோடனும் நாங்கள் தலைவரை சந்தித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். அவரு மாரி ஒரு மாமணி வணக்கம். நடிகர் சங்க உறுப்பினர்னா, நான் நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கிறேன். கேப்டன் இருக்கும்போதே நடிகர் சங்க உறுப்பினர் ஆனேன். ஆனால் அவர் வந்து அன்றைக்கி சாப்பாடு போடுறப்ப அங்கே அந்த ஆஃபீஸ், அவரோட ஆஃபீஸில் சாப்பாடு போட்டாங்க. அப்போல்லாம் நான் போய் சாப்பிட்ற அளவுக்கு அங்கே வரல. ஆனால் இங்கே நம்ம கட்சி அலுவலகத்தில் நாங்கள் சாப்பாடு போட்டிருக்கோம். ஒன்று சொல்கிறேன், கேப்டன் வந்து இன்றைக்கி வந்து கோடி அன்பு தொண்டர் இதயத்தில் குடியிருக்கிறார். அவர் என்னை போல உண்மையான தொண்டன் இருக்கும் வரை இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எந்த கும்பலாலும் அசைக்க முடியாது. மீண்டும் அதே போல் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் ஜெயலலிதாங்கிற மிகப்பெரிய ஆளுமை, பெண் ஆளுமை இருந்துச்சு. அதே போல பிரேமலதாங்கிற ஒரு பெண் ஆளுமையை தான் இந்த தமிழ்நாட்டை ஆள முடியும். எங்களுடைய கேப்டனுடைய அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய பிரேமலதா அண்ணியார் மட்டாலே முடியும் என்று சொல்லி தமிழக மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளான்னு சொன்னார் எங்களுடைய புரட்சிக்கலை கேப்டன் அவர்கள். ஆனால் நிச்சயமாக இது ஒரு நாள் அந்நியார் பிரேமலதா மூலமாக இது நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, மிகவும் அவர் இறந்ததை கேட்டு நாங்கள் எல்லோரும் ஓடி வந்திருக்கிறோம், எங்கள் மனை தாங்கவில்லை என்று சொல்லி வருத்தம் அளிக்கிறது. இதற்காக நாகை மாவட்டத்தின் சார்பாக எங்கள் வருத்தத்தை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். நான் நாகை மாவட்டத்திலிருந்து மக்கள் முன்னேற்ற புலனர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள், பொதுமக்கள் நிறைய பேர் வந்திருக்கோம் நாகப்பட்டினத்திலிருந்து. இன்றைக்கி மாண்புமிகு கேப்டன் அவர்கள் வந்து மனிதநேயமிக்க ஒரு மாமனிதர். அவர் அந்த மனிதநேயமிக்க மாமனிதரை நாங்கள் இன்று இறுதி சடங்கில் வந்து கலந்து கொள்வதற்கு இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணியில் நாங்கள் கியூவில் நிற்கிறோம். இன்றைக்கி தான் இப்போ ஒரு 3 மணி நேரம் நாங்கள் போயிட்டு இன்றைக்கி தான் கேப்டனை வந்து நாங்கள் பார்த்துட்டு பார்க்கவே முடியல எங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து செய்த அவர் வாழும் வள்ளல் கலியுக கர்ணன். அந்த கலியுக கர்ணனை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி தமிழக மக்கள் இன்றைக்கி பல பகுதிகளிலேருந்து இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு மாண்புமிகு கேப்டன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இன்றைக்கி இவ்வளவு பல இதயங்களை, பல ஏழை மக்களுடைய இதயங்களை வந்து இன்றைக்கி குடியிருந்து கொண்டிருக்கிறார். அவர் மறைந்தும் மறையாமல் அவருடைய புகழ் என்றென்றும் இந்த உலகிலே நிலைத்து கொண்டிருக்கும். கேப்டனுடைய புகழ் இது போன்ற தொண்டர்கள் நாங்கள் இருக்கிறோம். அந்த தொண்டர்களுடைய
அவர் வந்து இராணுவ கட்டுப்பாட்டோடு தான் வந்து தொண்டர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். அவருடைய இன்னைக்கு எந்த ஒரு தமிழகத்திலும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இன்று கேப்டனுடைய இந்த இறுதி அஞ்சலி என்பது மிக அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி தான் எங்களை வளர்த்திருக்கார் கேப்டன் அவர்கள். அதனால் தமிழகம் வந்து இன்னைக்கு வந்து ஆமாம், தமிழகம் இன்று நல்ல மாமனிதரை இழந்து விட்டது. இன்றைக்கி வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து கேப்டனுக்கு வந்து அனுதாபலை வந்து வீசிக்கிட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கு கேப்டன் அவர்கள் வந்து இன்றைக்கி முதலமைச்சர் மக்களுக்காக எவ்வளோ அன்றைக்கி வந்து பல திட்டங்களை வந்து தன்னுடைய சொந்த செலவில் சொந்த காசில் இன்றைக்கி யார் சார் இன்றைக்கி வந்து செய்வான்? இன்றைக்கி சொன்ன தன்னுடைய சொந்த செலவில் இன்றைக்கி மூட்டை மூட்டையாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி கோடியாக இன்றைக்கி வந்து சம்பாரிச்சு இன்றைக்கி பணத்தை வச்சுக்கிறோம். யாருமே இன்றைக்கி வந்து முடிச்சு வைக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி தன்னை சொந்த செலவில் உழைப்பில் மக்களுக்காக இன்றைக்கி சாப்பாடு போட்டு இன்றைக்கி பல வயிறுகளுக்கு வந்து பசித்த வயிறுகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து சாப்பாடு போட்ட இந்த அன்பு தெய்வம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி செயலில் வந்து கிடக்கு. இன்றைக்கி தமிழகமே இன்றைக்கி வந்து இருள், அதாவது கருப்பு தினம் என்றால் இன்றைக்கி தான் கருப்பு தினம். நன்றிங்க. இந்த இரவு ட்ரெயின் பிடிச்சி வந்து கேப்டன் பார்த்துட்டேங்க. என்னோடய ஒரே கோரிக்கை வந்து இந்த மாதிரி மாமனிதரை எதிர்காலத்தில் குழந்தைகளை காலங்காலமாக படிக்க தெரிகிற மாதிரி பள்ளி பாட புத்தகங்களை கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இந்த கோரிக்கை தேமுதிக சார்பில் நான் வச்சுக்கிறேன் சார். இது மறக்காம பத்திரிகை ஊடகங்கள் இது பெருசாக எழுது. அந்த மாமனிதனை வந்து என்றைக்குமே குழந்தைகள் காலங்காலமாக சன்னதிகள் படித்து எப்படி ஒரு மனுஷன் வாழணுங்கிறத எடுத்துக்காட்டாக கேப்டன் புரிஞ்சுட்டு குழந்தைங்க வளரணுங்கிறத நேர்மையார் உண்மையார் யாருக்கும் பயப்படாது தில்லாருங்கிறத எங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்காரு. இன்றைக்கு போய் பொய் பேசல, திருநெல்லை ஏமாத்திரல, வேலை செஞ்ச இடத்துல வேலை செய்கிற இடத்துல நேர்மையாக இருப்போம், உண்மையாக இருக்கிறோம். யார்ட்டையும் பொய் பேசல, ஏமாற்ற மாட்டேன், கடன் வாங்க மாட்டாங்க, நேர்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் தப்பு செஞ்சதே பயப்படுறோம். வாழ்க்கை வரலாறு பாடப்பத்தில் கண்டிப்பாக கொண்டு வரணுங்கிறது கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் தேமுதிக தொண்டர்கள் விருப்பம் சார். அது ஒன்று கண்டு இருக்கணும். அவரோட ஒரிஜினல் எழுதுனா போதும் சார். அதான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த முதலமைச்சர் வந்து தேமுதிக தலைவருக்கு கலைஞர் அவர்கள் தாலி எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க குடும்பத்தில் எது நடந்தாலும் ஃபஸ்ட்டு கேப்டன் வந்து சந்திச்சு போவாங்க. இவர் முதலமைச்சர் பதவி ஏற்றணும் முதல்ல வந்து கேப்டன் சந்திச்சு போனார். அதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைச்சர் பதவி ஏற்றதை முதல் வந்து கேப்டன் சந்திச்சு போனாங்க. அவங்க குடும்பத்து மேலே கேப்டனுக்கு மேலே ஒரு தனி மரியாதை வச்சுருக்காங்க கலைஞர் குடும்பத்தில். அந்த நன்றி விஷயத்துக்காக எங்களுக்காக பாடப்புத்தகத்தில் கொண்டு வரணும்னு கண்டிப்பாக இவங்க செய்வாங்க, இவங்க ஆட்சியில் செய்வாங்கன்றதுக்காக இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன் சார்.